அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லா வல்ல பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துறைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோய்த்துறைய டினா மதிப்பு மூலமாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 19 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 50 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 967 ரூபாய் 18 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 61 உள்ளது. அவான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 65 உள்ளது. இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாய் 87 உள்ளது. அடுத்ததாக சஜில் எக்ஸ்சேஞ்சை பார்த்தலாம். இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 40 உள்ளது. அதே போல இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 964 ரூபாயாக உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. மேலதிக தகவல்களையும் தெரிந்து கொள்ளுங்க. அதே போல இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 26. இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 60 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்ததாக KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 279 ரூபாய் 15 வழங்குறாங்க. அதே போல் இலங்கைக்கு 959 ரூபாய் 40 வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் UAE எக்ஸ்சேஞ்ச் தொடர்ந்துமே தெரிய தர ஒரு விடயம், நிறைய பணம், அதாவது சாதாரணமாக 500 தினார் 1000 தினார் இந்த மாதிரி அதிகமான பணம் அனுப்ப போகிறீங்கன்னா பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோட சேர்த்து மறக்காமல் UAE எக்ஸ்சேஞ்சையும் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா கடந்த காலங்கள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் பல பேருடைய பரிந்துரையை நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. UAE எக்ஸ்சேஞ்சில் தான் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ₹1 சரி அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அதிகமாக பணம் அனுப்பும் போது மறக்காமல் UAEயும் விசிட் பண்ணுங்கள். கோயத்துறையா பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இன்க்ளூட் ஆகியிருக்காண்டு, அதே மாதிரி அவங்க சொன்ன அதே ரேட்டும் கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே இன்க்ளூட் ஆகிருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸ் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு விதமான எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணம் அறவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் இப்போதைக்கு வரைக்கும் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணம் அறவிடுறாங்க. குறிப்பாக தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துறது தான், ARY எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பணம் அனுப்பும்போது 900 ஃபில்ஸ் அறவிடுறதால உங்களுக்கு 350 ஃபில்ஸ் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட லாபம் இருக்குது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்பும்போது 250 ஃபில்ஸ் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். அதாவது மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 350 ஃபில்ஸ் 250 ஃபில்ஸ் போன்ற லாபங்களும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்தை முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சில் பெஸ்ட்டான ரேட் இருக்கோ மறக்காமல் கமெண்ட்லேயும் தெரிவு பண்ணுங்கள். அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க. ஓட்டுநர்களே, குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 12 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 514 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 691 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 16 ஃபில்ஸ். மறுபடியும்
தங்க விலை உச்சத்தை தொடர்கின்றது. மறுபடியும் அதிகரித்து போகுது தங்கத்தோட விலை. இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இதோ ஆதாரம், வீடியோ மற்றும் ஆடியோ கால் ஆரம்பம். அதே போல் குடும்பத்துடன் வெளிநாட்டு தொழிலாளரை ஏற்றிச் சென்ற வேனே நேற்றைய தினம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதே போல் சபஹா சாலிம் பகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிரடியான சோதனை, 2293க்கும் அதிகமான விதிமீறல்கள் பதிவு. இதோ ரமதான் நெருங்கிவிட்டது. பணி அமைச்சகத்துக்கு நேரடியாக ஒரு சகோதரர் அனுப்பின வீடியோவை அனுப்பி வச்சிருக்குது. மக்கா ஸ்ட்ரீட்டில் மிக முக்கியமான ஒரு வீடியோ இருக்குது. அதே போல் மசரியின் மன்மத லீலை, வைத்தியராக இருந்து கொண்டு கிட்டத்தட்ட 93 பெண்களின் வாழ்க்கையை சீரழித்துள்ள ஒரு காம கொடூரனின் தகவல். காலநிலை ஆய்வாளர் ஹாலித் அல் ரஷீத் புனித ரமதான் மாதத்தின் முதல் தொடக்கம் மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம் அல்லது 1ஆம் தேதியை ஆரம்பிக்கலாம். எது எப்படியோ இப்போதையே இது 2வது மாதம் 2ஆம் தேதி இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. பர்ச்சேசிங் பண்ணுறதுலேருந்து ரமதானுக்கு தேவையான ஏற்பாடுகளுக்கு தயாராக குவைத்திகள். நைட்டு 1 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. வேலை முடிச்சுட்டு வாரத்துக்கே சூக்கு அங்கே இங்கேன்னு இப்போ வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இனிமேல் வேலைப்பளுக்கள் ஆரம்பமாகும். தயாராக இருங்க. குடும்பத்தோட வெளிநாடு போகிற ஒரு வெளிநாட்டு தொழிலாளரை ஏற்றி சென்ற வேன் ஒன்று தான் நேற்று ஹபரன ட்ரிங்கோமலை வீதியில் விபத்துக்குள்ளாகி இருக்குது. இந்த விபத்தில் தான் வேனுடைய சாரதி உயிரிழந்ததாக தகவல். அதே போல் நேற்றைய தினம் பஸ்ஸில் ஒரு பெண்ணும் உயிரிழந்திருக்கிறாங்க. இவர் தான் அந்த வேனை ஓட்டி வந்த சாரதி, ட்ரிங்கோமலையை சேர்ந்தவர் அப்படின்னு தான் தெரிய வந்திருக்குது. இது சம்பந்தமான செய்தி தகவல் ஒன்றும் கிடைத்தது. வெளிநாடு போகக்கூடிய அன்பு சொந்தங்கள், வேன் பிடித்து போகிறவங்க ரொம்ப கவனம். காலி இக்கடுவு பகுதியிலிருந்து சிலர் தனியார் பஸ் ஒன்றில் திருகோணமலைக்கு யாத்திரை சென்றுள்ளனர். திருகோணமலை கிண்ணியாவில் இருந்து வெளிநாடு செல்லவிருந்த ஒருவரை ஏற்றிக்கொண்டு கட்டுநாயக்கவை நோக்கி வேன் பயணித்துள்ளது. இந்த விபத்தில் வேனின் சாரதியும் பஸ்ஸில் பயணித்த பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். 2 பிள்ளைகளின் தந்தையான 32 வயதான சாரதி திருகோணமலை கிண்ணியா பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். பஸ்ஸில் பயணித்த இக்கடுவு பகுதியைச் சேர்ந்த 66 வயதான பெண் ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பஸ்ஸில் 55 பேர் இருந்துள்ளதுடன் அவர்கள் இன்று காலை இக்கடுவையில் இருந்து திருகோணமலை, யாழ்ப்பாணத்துக்கு 2 நாட்கள் யாத்திரை சென்றுள்ளனர். நாம் திருகோணமலைக்கு செல்வதற்காக வந்தோம். ஹபரண நகரை கடந்து செல்லும் போது வேன் பிழையான பக்கத்தில் எதிரே வந்து நேராக மோதியது. அவ்வாறு மோதியதில் பஸ் வலது பக்கமாக கவிழ்ந்து சென்றது. முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்களை பஸ்ஸில் வந்தனர். விபத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆதாரத்துடன் நிறைவேற்றுள்ளார் அப்துல்லா அல் சபை டெக்னீஷியன். இதோ சவுதி அரேபியா அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, VPNும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. சவுதி அரேபியாவில் இனி தங்கு தடையின்றி வாட்ஸ்அப் வீடியோ கால், ஆடியோ கால் பேச முடியும். والله الله يمسيكم بالخير. الحين تفعلت الاتصال فيديو وصوت على الواتساب. هلا والله. هلا ابو هيفا، كيف الحال؟ هلا والله، يلا حي. العادة الناس اذا اتصل واتساب كانه يقول شوف محادثتي، الحين اشتغلت. ايه اشوفها فيديو بالصوت، بس انه لازم صوت اول صح؟ اي تتصل بعض الاحيان تصير يعني تتأكد انك محدد الواتساب وتجرب. جربوها عندكم. الاتصال الواتساب الحين مفعل في السعودية، بس هل هو خلل ولا هي بتستمر؟ الله أعلم. يلا شكرا أبو هيفا. يلا هلا والله. அதிரடியான சோதனை நம்ம தொடர்ந்துமே தெரிவிக்கிறது தான். வெள்ளத்துக்கு முன்னாடியே அணை கட்டி விட்டுறது. ஆனால் இனி நம்ம நியூஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் அவேர்னஸோடு இருப்பாங்க. இல்லாதவர்கள் சிக்கி தவிக்க வேண்டியது தான். இதோ சபஹா சாலிம் பகுதிகளில் அதிரடியான சோதனைகள் பதிவாகி இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் தொடர்ந்துமே சோதனைகள் நடக்கும். 6 பேர் போக்குவரத்து விதிமீறல்கள், 19 வாகனங்கள், காமா இல்லாதவங்க,
தேடப்படும் குற்றவாளிகள் இப்படின்னு பலருமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதோ காட்சிகள். بتوجيهات من معالي النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الدفاع ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود صباح، نفذت وزارة الداخلية حملة أمنية ومرورية شاملة في منطقة صباح السالم يوم الجمعة الموافق 31 يناير 2025، وأسفرت الحملة عن تحرير 2293 مخالفة مرورية وضبط 6 أشخاص مطلوبين بأوامر إلقاء القبض، و8 أشخاص مخالفين لقانون الإقامة والعمل، وضبط 6 أشخاص مطلوبين بتهمة التغيب، وشخص لا يحمل إثبات هوية، وشخص آخر لا يحمل رخصة قيادة نهائيا. كما تم إحالة شخصين آخرين، أحدهما إلى نظارة المرور والآخر إلى مباحث الأحداث، وكذلك حجز 19 مركبة ودراجة نارية مخالفة مروريا، وضبط 17 مركبة ودراجة نارية مطلوبة قضائيا. وتؤكد وزارة الداخلية استمرار الحملات الأمنية والمرورية في كافة أنحاء البلاد لضبط المخالفين والخارجين عن القانون وتوفير بيئة آمنة ومستقرة في جميع مناطق البلاد. மங்கா ஃபேஹில் மக்கா ஸ்ட்ரீட். மக்கா ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா சரியாக பஸ் ஸ்டாப் போலீஸ் மத்தாமுக்கு முன்னாடி லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பணி அமைச்சகம் மற்றும் நம்மளுடைய மிக முக்கியமான சமூக ஆர்வலர், அதுவும் ஃபேஹில் பகுதிக்கு உரித்தானவர் அப்புச்சிக்கும் வந்து அனுப்பியிருக்குது. பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் விரைவில் அதை கிளியர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறவங்க ரொம்ப கவனம். இந்த வீடியோ காட்சியை பாருங்கள், எவ்வளோ பெரிய பள்ளம். இதை பாருங்கள், போலீஸ் மத்தாமு சரியா மங்கா ஸ்ட்ரீட்டில், மக்கா ஸ்ட்ரீட்டில் போலீஸ் மத்தாம் இது. அந்த குண்டு இன்னும் கிடக்குது பாருங்களேன், அம்மா பெரிய குண்டு ப்ரோ, அப்படியே கிடக்குது இந்த குண்டு. இது ஸ்கூலு சரியா. இந்த தகவலை தந்த சகோதரருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி ரொம்ப கவனமாக பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறவங்க, அதே மாதிரி ரோட்டில் வண்டி ஓட்டுறவங்க இந்த பலுவாக்கு மேலாலையும் ஓடாதீங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறது காரணம் இதுதான். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவல், வைத்தியர் எனும் தொழில் வந்து எவ்வளோ ஒரு கண்ணியமான தொழில். ஆனால் சில கயவர்கள்
அதுலேயும் குறிப்பாக ஒரு மசரி ஒரு வைத்தியர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 93 பெண்கள் சிகிச்சைக்காக இந்த காம கொடூரனிடம் சென்று தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க. 93 பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க. فيه ومشكوك فيه وقدم في المحكمة وهنتقدم بالفلاشات دي قدام محكمة. يعني هم برضو قالوا ان في فيديوهات تم تصويرها اثناء قيام المتهم بمواقعة الضحايا. جميل. يبقى احنا عندنا في حاجة يا جماعة اسمها ايه؟ مشروعية الدليل. مشروعية الفيديو المصور. اذا ما كانت هذه المقاطع المصورة أخذت عنوة من المتهم دون إذن من النيابة فلا يحق أن نستند إلى أي دليل أسفرت عنه هذه الفيديوهات. دليل محظور القيام الاستناد عليه أصلا. هل النيابة طلبت إحالة أي من الضحايا إلى الطبيب الشرعي؟ هل النيابة يعني أمرت أي ضحية تروح الطبيب الشرعي؟ لا ما فيش. هل أنت متمسك ببراءة موكلتك؟ يعني متمسك في النقض؟ أعلنها أمام حضراتكم. المتهم الذي أشرف بتمثيله في هذه القضية قضية ملفقة. طب خمس أشخاص أيا ما كان على دماغنا من فوق وهنبتدي في إجراءات النقد. الخمس أشخاص هم اللي اعترافاتهم هي موحدة، إن كلهم ال5 أشخاص المجني عليهم اعترفوا اعترافات موحدة بإدانة المتهم. هم ما كانوش مع بعض عشان يتوحدوا أو لا. لا أقصد إن هو عقد على إن الواقعة دي حصلت أثناء تخديرنا ولم نكن على علم بها. طب هنا 5 أشخاص، طيب مش ده بيعزز أو بيضعف موقف المجني المتهم؟ أكيد طبعا. ولكن إيه اللي يمنع أن 10 أشخاص يتفقوا على الكيد بأحد الأشخاص؟ طب هم أقروا إن التخدير من قبل المتهم ولا؟ التخدير بيبقى بمناسبة كونه طبيب أمراض نساء يستلزم عمله في هذه النوعية من العمليات إجراء بعض أنواع التخدير أحيانا يعني. طب بالنسبه لي هنا المتهم، خلينا نرجع تاني على زاويه الاسره، بنحاول نركز عليها تاني. اللي هو المتهم من منطقه رود الفرج، منطقه شعبيه ومعروف في المنطقه. الموضوع ده وقع اثره على ايه طيب بالنسبه لاهله؟ ما انا بقول لحضرتك لا يعني علينا ان نتخيل الحاله المترديه، الانهيار لاسره وشردت ودمرت شخص حكم عليه بالاعدام رغم تمسك زوجته حتى السيدة الفاضلة المحترمة من أن زوجها بريء والمتهم بريء حتى تثبت إذن. ممكن نسمع من حضرتك تفاصيل أو ممكن لا تفاصيل اتهام النيابة للمتهم. هي بقول لحضرتك في الاتهامات يعني قضايا أو اتهامات بالاغتصاب، اتهامات العدد 5 العرض، وفي اتهام خاص بالإكراه على التوقيع بالنسبة للمبلغة أصلا. بالنسبة في ابتزاز بالصور أو حاجة؟ مفيش ابتزاز. طب انت واثق من براءة موكلك بنسبة كام في المية؟ ان شاء الله. هنا معالي المستشار، شكرا جدا لحضرتك. انا شاكر لحضرتك. استاذنكم. வைத்திய தொழில் அப்படின்றது எவ்வளோ ஒரு கண்ணியமான தொழில். இறைவனுக்கு அடுத்ததாக மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நபர் இல்லையா? இறைவனுக்கு அடுத்ததாக உயிரை காப்பாற்றக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒருவராக வைத்தியரை பார்க்குறோம். இன்னைக்கு இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களை மிகவும் கேவலமான மோசமான கேரக்டர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. வைத்திய பரிசோதனைக்காக செல்லக்கூடியவங்க பெண்கள் தயவு செய்து ரொம்ப கவனம். அதுவும் குறிப்பாக மசரி வைத்தியர்களிடம் வைத்திய பரிசோதனைக்காக போகிறீங்களா இருந்தால், செக்கப்புக்காக போகிறீங்களா இருந்தால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி இந்த கயவன் டார்கெட் பண்ணியிருக்கிறதே கர்ப்பிணி தாய்மார்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இங்கே போய் சொல்கிறது உலகம் எந்த அளவு மோசமாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். எந்த தான் செய்கிற தொழிலுக்கு கூட கண்ணியமில்லாத சில கைவர்கள். தயவு செய்து கவனம். அதே மாதிரி கோயத்துடைய பல பகுதிகளில் இனி வரும் நாட்கள் அதிரடியான சோதனை வரும். காரணம் உங்களுக்கே தெரியும், எதிர்வரும் காலங்களில் தேசிய தின கொண்டாட்டங்கள் இருக்கிறதால அதிரடியான சோதனைகள் இருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் போகிறவங்க சிவில் ஐடி இல்லாமல் வெளியில் நடமாடாதீங்க, கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.